ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும் போது பூனைய முழுங்க மாதிரி கனவு கண்டுட்டா. டக்குன்னு கண்ணை முழிச்சா. கண்ணை முழிச்சு பார்த்தா வயிற்றுக்குள்ள என்னமோ கடமுடா 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 பண்ணுது. யோ ஏதோ பூனைய முழுங்கிட்ட மாட்டு இருக்குது. உடனே ஓடுனா டாக்டர்ட்ட. டாக்டர் டாக்டர் பூனைய முழுங்கிட்ட நாட்டு இருக்குதுங்க டாக்டர், ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். அவர் ஸ்கேன் பண்ணாரு. ஸ்கேன் பண்ணிட்டு சொன்னாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படின்னாரு. அவனுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா அவனுக்கு மறுபடி வயிற்றுக்குள்ள என்னமோ புரட்டிட்டே இருக்குது. மறுபடி இன்னொரு டாக்டர்கிட்ட போனா. டாக்டர் டாக்டர் நான் அங்க போனேன், அவர் ஸ்கேன் பண்ணாரு, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்களாவது நல்லா ஸ்கேன் பண்ணுங்க டாக்டர். பார்த்தாரு, அவரு ஸ்கேன் பண்ணாரு, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடான்னு. அவனுக்கு நம்பிக்கையே வரல. சரி நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா போயிடலான்னு பணக்கார பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். போய் அங்க சொன்னா நாங்க 2 டாக்டர்கிட்ட பார்த்தா 2 பேரும் இல்லைன்ட்டாங்க. டாக்டர் நீங்களாவது கொஞ்சம் நல்லா பரிசோதனை பண்ணுங்க. அவரு அதே மாதிரி ஸ்கேன் பண்ணாரு, ஒண்ணு இல்ல. ஆனா அவர் கொஞ்சம் யோசிச்சாரு. என்ன பண்ணாரு, அந்த ஸ்கேன்ல ஒரு பூனைய அவரே வரைஞ்சாரு. வரைஞ்சிட்டு டே பூனை இருக்குதுடா வா அடுத்த வாரம் எடுத்து விட்டுறேன்னாரு. இவனுக்கு இப்ப சந்தேகம் வந்தது. டாக்டர் எங்க ஊர்ல 2 டாக்டர் ஸ்கேன் பண்ணாங்க, ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க, அங்க எப்படி உங்களுக்கு பூனை சிக்குச்சு? அப்ப அவரு சொன்னாரு, டேய் அவங்க எல்லாம் லைட்ட போட்டுட்டு ஸ்கேன் பண்ணாங்க, பூனை ஒளிஞ்சிடுது, நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுனேன், பூனை சிக்கிடுச்சடா, போயிட்டு அடுத்த வாரம் வாடான். இப்ப அங்க இருக்கிற அந்த நர்ஸ் கேட்டுது, ஏன் டாக்டர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, ஏன் டாக்டர் இப்படி? அவர் சொன்னாரம்மா இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லம்மா, அவன் மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி வச்சிருக்கிறா, முதல்ல அந்த எண்ணத்திலிருந்து அவனை வெளியில கொண்டு வரணும், அதனால நீ ஒண்ணு பண்ணு, ஒரு பூனைய பிடிச்சு அடுத்த வாரம் ரெடியா வச்சிருன்னு. அந்த அம்மா அதே மாதிரி பூனைய பிடிச்சு ரெடியா வச்சிடுது. அடுத்த வாரம் இவன் வந்தான். டாக்டர் சொன்னாரு, டே நான் ஆபரேஷன் எல்லாம் பண்ண மாட்டேன்டா, நல்லா உட்கார வச்சு தலையில ஓங்கி நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவ, உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ வாய திறந்து சத்தம் போடுறா, பூனை வெளியே வந்துரு. அதே மாதிரி உட்கார வச்சார். நல்ல கைய பலம் கொண்டு அழுத்தி அவன் நடு மண்டையில நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டினார். அவன் வலி தாங்க முடியாம ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனான். உடனே அந்த அம்மா குறுக்க பூனைய விட்டுச்சு. டேய் பூனை வெளியில வந்துடுச்சு, பிரச்சனை தீர்ந்தது போடான்னாரு. ஓன்னு உட்கார்ந்து அழுதான். ஏன்டா அழுகிற? அத பூனை எடுத்தாச்சல்ல. இல்ல டாக்டர், முழுங்கும் போது வெள்ளை பூனையா இருந்தது டாக்டர், ஓடும் போது கருப்பு பூனையா ஓடுது டாக்டர், அது வயிற்றுக்குள்ள போய் குடித்தனம் பண்ணி குட்டி போட்டிருக்குது டாக்டர்னா. இப்ப இவன் என்ன பண்ண முடியும்? இது மாதிரிதான் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நாம அதை மனசுக்குள்ள போட்டு அழுத்தி அழுத்தி அதிலிருந்து வெளியே வர முடியாம சிக்கல்ல தவிக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் எவ்வளவு தூரம் நம்முடைய மனசை லகுவா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம மனசை எளிமையா மகிழ்ச்சியா வச்சா எல்லாத்துலயும் நம்ம ஜெயிக்க முடியும்.